ஜெபம் பண்ணலாம். ஆ, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக, இந்த புதிய வாரத்துக்காக, புதிய மாதத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லாரும் லீவ் முடிந்து ஆண்டவரே, உங்களுடைய வேலைகளுக்கு, பள்ளிகளுக்கு விசேஷமாக பிள்ளைகள் ஆண்டவரே செல்ல இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்க இப்படி காலையில கொஞ்ச நேரம் உடைய பாதத்துல உட்கார்ந்து வசனங்களை தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று ஆவியானவரோடு ஆண்டவரே எங்களோடு இடைப்பட நீர் கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி நீர் எங்களோடு பேசுகிற தேவன் சுவாமி. நாங்க ஒரு வசனத்தை தியானிப்போம், ஆனா அது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏன்னு சொன்னா உம்முடைய வசனங்கள் ஜீவனுள்ள வழிகள். அதற்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட சுவாமி நாங்க எங்களை அப்படி சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குற்றம் குறைகளை எல்லாம் மன்னியும் சுவாமி. இந்நாளிலும் நாங்க இந்த வசனத்தை அஹ், தியானிக்கும் போது பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் மூலமாய் நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை தெளிவா புரிந்து கொள்ள கிருபத்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமா. ஆமென். ம். எல்லாருக்கும் குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நாளிலும் நீங்க எல்லாம் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில கூட நாம அந்த செகண்ட் கொரிந்தியன்ஸ் செகண்ட் சாப்டர் அதை தான் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் இதோடைய இந்த செகண்ட் கொரிந்தியர் இந்த நிருபத்தை எழுதின சூழ்நிலையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வரும்போது அவர் 2ஆம் முறையாக அங்க வந்து அவர்களை பார்க்கும்போது பவுல் சந்தித்த பிரச்சனைகளை தான் இந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார். அவரு அவர் சந்தித்த பிரச்சனைன்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் நிறைய காரியங்கள் அவங்க செய்த குற்றங்களை, அவங்களுக்கு புரியாம செய்த காரியங்களை எல்லாம் பவுல் வந்து அவர்களுக்கு தெளிவா விளக்கி கொண்டிருந்தார். இது சரியில்லை, இது தப்பு என்று அவர் பல காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார், அறிவுறுத்தி கொண்டிருந்தார். எப்பொழுதுமே அறிவுரை அல்லது தவறை சுட்டி காண்பிக்கிறது, இது எல்லாமே மனுஷ சுபாவத்திற்கு பிடிக்காத ஒன்று. ஏன்னா மனுஷனுக்கு எப்பவுமே என்னன்னா, நான் சரியாத்தான் இருக்கேன், நான் செய்யறது சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதனால அந்த கொரிந்து மக்கள் மிகவும் பெருமை உள்ளவர்கள், அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள். அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த சபையில ஒருத்தன் ரொம்ப துணிகரமா ஒரு பாவம் செய்தான். என்னன்னு நான் போன தடவையே சொன்னேன். அவனுடைய தகப்பனுடைய 2வது மனைவி, அதாவது ஸ்டெப் மதர், அந்த ஸ்டெப் மதரோடு இவன் வந்து தொடர்பு கொண்டிருந்தான், சபைக்கும் வந்திருந்தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர்களை சபையில சேர்க்க கூடாதுன்னு சொல்லி பவுல் அந்த தலைவர்களுக்கு சொல்லி, தலைவர்களும் அதை ஒத்துக்கொண்டு அவரை வெளியே சர்ச்சில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இது அவனுக்கு மிகவும் கோபமாகி அவன் பவுலுக்கு நேரா நேருக்கு நேரா ஆஹ் சண்டை போடுற மாதிரி வந்திருக்கான். அது பவுலுக்கு மிகவும் வருத்தப்பட்டது. அதனால அவர் சொன்னார், திரும்ப நான் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் உங்களிடத்துல வருவதற்கு யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த முதல் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றாரு, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே
தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? அப்போ நான் துக்கப்பட்டேன்னு நினைச்சா யார் சந்தோஷமா இருப்பா? என்ன என்ன துக்கப்படுத்தணும் தான் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 2 வசனங்களிலும் அவருடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கொரிந்து மக்களுக்கு பொதுவாகவே ஏன் பவுல் மேல கோபம்னா, அவர் சொல்றத அவர் செய்யறது இல்ல. அவர் ஒண்ணு சொல்லுவார், ஆர்வமா எதையாவது சொல்லிடுவார். ஆனா அதை அவரால் நிறைவேற்றவே முடியாது. இங்கேயும் அவருடைய டிராவல் பிளான்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அவர் நான் கொரிந்துக்கு வருவேன் என்று சொல்லி ஆனா அவர் போகல. இதையெல்லாம் அவர்கள் என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த மனுஷனே இப்படித்தான், இவர் நம்பவே முடியாது, இவர் ஒண்ணு சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டாரு, அன்ரிலையபிள், அன்ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா அவரே ஒழுங்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கொரிந்து மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால அதுதான் அவங்களுக்கு பவுல் மேல இருக்கிற கோபம். இது பவுலுக்கு மிகவும் மன வருத்தத்தை தந்திருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு சபைக்கு போய் பேசும்போது அந்த சபையார் தன்னை குறித்து இப்படி தவறான எண்ணங்கள் உடையவர்களா இருக்கிறார்கள் என்று அறிந்தாரானால் அவருக்கு அது வருத்தமா தான் இருக்கும் இல்லையா? அவர் என்ன இது, என்னை குறித்து இப்படி யோசிக்கிறார்களே அப்படின்னு அவருக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சபைக்கே திரும்பி போகிறதும் அவருக்கு யோசனை. ரெண்டாவது இப்படி ஒரு டைரக்ட் கன்ஃபரன்டேஷன், அதனால அவர் வரல. அப்போ இதுதான் அவருடைய முக்கியமான முதல் 2 வசனத்துல அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். ஏன்னா நாம என்னன்னே புரியாம நாம நினைப்போம், எதுக்கு கொரிந்து சபைக்கு வர்றதுக்கு நான் துக்கப்படுவேன்னு சொல்றாரு, வரமாட்டேன்னு தீர்மானிக்கிறாரு, இப்படின்லாம் நாம இதை பற்றி வாசிக்கும் போது நமக்குள்ள கேள்விகள் வரலாம். ஆனா இதான் ரீசன். அடுத்ததான் நாம என்ன பாக்குறோம்னா, சாரி, அடுத்தது என்ன, அவர் இன்னும் என்ன யோசிச்சார்னா, நிறைய பேசிட்டேன், அவங்களுக்கு நிறைய நான் அறிவுரை சொல்லிட்டேன், கொஞ்ச நாள நான் அவங்களுக்கு ஒரு கேப் விடணும். சும்மா இப்ப வீட்லயே நல்லதுதான் சொல்றாங்க, அறிவுரை தான் சொல்றாங்க. இப்ப பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது தப்பு, இது சரி, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அவங்க சொல்றதுலாம் நல்லதுதான். ஆனா எப்ப பாரு அதையே சொல்லிட்டே இருந்தாங்கன்னா மனம் திரும்புறதுக்கோ இல்ல தங்களை திருத்திக்கிறதுக்கோ வழியே இல்லை, நேரமே இருக்காது. ஏன்னா எப்பவுமே அவங்க இப்படி பேசிட்டே இருக்கிறதுனால அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குமே ஒழிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்ஷன்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா அப்ப பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் கரெக்டா தானே சொல்றேன், சொல்றது நல்லது தானே சொல்றேன். ஆனா கொஞ்சம் கேப் விடணும். நம்ம பவுல்கிட்ட இருந்து கத்துக்கொள்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஈ கேவ் அ ஸ்பேஸ். அவ சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனி அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்து அவங்க என்ன செய்யணுமோ, அவங்க மனம் திரும்புறாங்களா செய்யலையா, அவங்க யோசிச்சு செய்யட்டும்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டாங்க. எப்ப பாரு நான் அவங்கள திட்ட வேண்டாம், அவங்கள ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபியூக் தெம், ஐ டோன்ட் வாண்ட் டு அட்மானிஷ் தெம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லாம் புரிந்து கொள்ளாத குறைந்த கிறிஸ்தவர்கள் தான் இவர் மேல கோபமா இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனா இருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி, நான் எழுதிட்டுறதும் பேசுறதும் உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வராம இருக்கணும்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க.
நீங்க என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவங்களே என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தான் நான் இதெல்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா அதனால நீங்க திரும்ப திரும்ப துக்கப்படைய வேண்டாங்கிறதுக்காக என்னுடைய அன்பு, எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு அதிக கண்ணீரோடு எழுதினேன். அவர் எவ்வளவு ஒரு சின்சியர் லவ்வோடு, அன்போடு அந்த மக்களை சொல்வதை நாம பார்க்கிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. இதை இந்த கொரிந்த கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய எய்ம் அவங்கள அன்பு செலுத்துகிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருத்தரை எப்பவுமே ஒருத்தர் நம்மளை கரெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் நம்மளை ஆலோசனை சொல்றாங்க, நீ இப்படி செய்யாத, அப்படி செய்ய, இப்படின்னு எல்லாம் ஆலோசனை சொல்றாங்கன்னா அதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம மேல அன்புள்ளவர்களா இருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு வித்தியாசம் தெரியும். யாரு நம்ம மேல அன்பா இருக்காங்கன்றதும் தெரியும், யாரு நம்ம வேணும்னு நமக்கு அதை குற்றப்படுத்துறாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஆனா இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அவர் அன்பா இருக்கிறதையே தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுவதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் கண்ணீரோடு நான் எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, துக்கமுண்டாக்கினவன், அந்த ஒரு பர்சன் யார் இவர்கிட்ட டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணானோ அந்த பர்சன் எனக்கு மாத்திரம் அல்ல, ஒருவாறு உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் இன்னும் உங்க மேல அதிக பாரம் சுமத்தாதபடிதான் இத சொல்றேன். என்னன்னா, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அவர் அதான் சொல்றாரு, அவங்கள சபையில இருந்து வெளியே ஏத்தியாச்சு, அந்த ஒரு தண்டனையே போதும் அவனுக்கு. இன்னும் நீங்க அவனை திரும்ப திரும்ப குற்றப்படுத்தி அவனை தண்டித்து அவனை ஒதுக்காதீங்க. ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு நம்ம பேப்பர்ல எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, மன உளைச்சல், மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள், அவர்களுக்கு வசனம் இல்ல, ஆறுதல் சொல்ல இந்த மாதிரி முன்மாதிரிகள் இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. அதான் இவர் அத சொல்றாரு, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். இது சபைக்கு அவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. இப்போ இவர் சபைக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, அவர் நிச்சயமா அவனை அப்படி மன்னிச்சிருப்பாரா இல்லையா? அவர் அப்படி மன்னித்தார் என்பதனாலதான் அவர் தைரியமா அவங்களை எல்லாம் அப்படி செய்யும்படி சொல்றார். இல்லைன்னா சொல்ல முடியாது, கேட்டுருவாங்கல்ல. நீயே அவனை மன்னிக்கல, இப்ப இந்த ஜனங்கள்லாம் பயங்கரம். வரல, அவர் சொன்ன மாதிரி அவர் வரலன்னு உடனே அவர் பேச்ச கேட்க கூடாதுன்னு சொன்ன ஆட்கள். இப்ப மன்னிக்காம இவர் மன்னின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா? அதனால அவர் நிச்சயமா அவரை மன்னிச்சிருப்பாரு. அந்த மனுஷனுக்கு அவர் ஒருவேளை அன்பும் செலுத்தியிருப்பாரு. அதையெல்லாம் இந்த மக்கள் பார்த்திருப்பாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, இனிமே இன்னும் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்கன்னு அந்த ஆலோசனையே சொல்றாரு. இன்னைக்கு நாமும் கூட மற்றவங்களுக்கு என்ன சொல்லுனாலும் அதை நாம நாமே செய்கிறவர்களா இருக்கணும். சொல்வதை செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள். சொல்லொன்று செயலொன்று இருந்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. சரியா? அதனால நாம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம அதுவும் தலைவர்களா இருக்க விரும்புகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அவர்கள் செய்கிறவர்களாய் தங்கள் வாழ்க்கையில காண்பிக்கணும். இல்லைன்னா அவர்களுடைய அவர்களுடைய ஆளுமையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, எப்பவுமே மனிதனுக்கு ஒரு முக்கியமான, அதான் நான் சொன்னேன்ல, ஆலோசனை அல்லது ஒரு நல்ல காரியம் அல்லது இது கடவுளினால் வந்தது அப்படின்னாலே மனுஷனுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா அந்த பாவத்தன்மை, பிசாசுக்கு அதுதானே. இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா அப்படின்னு பிசாசு ஏன் கேட்கிறான்? அப்ப கடவுள் உன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாரா? அவர் என்ன பெரிய ஆளா? அவர் பேச்ச நம்ம கேட்கணுமா?
இந்த எண்ணம் எப்பவாவது நமக்கு வந்துச்சுன்னா, நமக்கு நிறைய சமயத்துல வரும். இவர் யாரு நமக்கு சொல்றதுக்கு? நாம எதுக்கு இவரோட ஆலோசனை எடுத்துக்கணும்? இப்படின்லாம் நமக்கு நிறைய டைம்ல வரும். அப்படி வரும்போது உடனே நாம நிதானிக்கணும். இது சொல்லுகிறவர் யார்? சரியா தான் சொல்றாரா? வேதத்தின் அடிப்படையில அவர் சொல்றாரா? அப்படின்னு நம்ம அதை ஆலோசித்து ஏற்றுக்கொள்ளணும். சும்மா அவங்க சொன்னாங்க, அவங்கள எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவங்க சொல்றதை செய்யறேன்னு நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி எனக்கு இவங்களை பிடிக்கல, அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னும் நம்ம இருக்கக்கூடாது. எந்ததையும் நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதுல இருக்கிற நன்மையை எடுத்துக்கொள்ளணும். அதை ரிஜெக்ட் பண்றது அது நன்மையானதா இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போமானால் அது பாவம். அது கர்த்தரை வேண்டாம் என்று சொல்லுகிறதற்கு அடையாளம். அந்த மாதிரி பாவங்களுக்கு ஆக்சுவலா மன்னிப்பே கிடையாது. கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தெரியாம நம்ம பாட்டுக்கு இவ்விதமாய் சில காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்துல விழுந்துட கூடாது. அதான் அதுதான் இப்ப நம்ம இங்கேயும் பாக்குறோம். உம் இந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் சபையாரா எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது. அதனால திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா, போதும் அந்த பனிஷ்மெண்ட், நீங்க சபையாராய் அவரை திரும்ப ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு இது மூலமா இப்போ நீ ஒரு தப்பு செஞ்சிருக்கிற, ஆனா அதுக்கு ஒரு நீதி மூலமாக ஒரு உனக்கு ஒரு விடுதலை கிடைக்குது அல்லது மன்னிப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மன்னிப்பு என்ன செய்யும்னா, மனதளவுல அது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வைக்காது. ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சது தப்புன்னு. அவங்க செஞ்ச அந்த அவர் கொலை செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அது எப்படியோ சாட்சிகளின் மூலமா அவனுக்கு உலக பிரகாரமான கோர்ட்ல இவன் கொலையே செஞ்சிருந்தா கூட அவனை விடுதலை செஞ்சிடறாங்க, நிரபராதின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சி. அந்த சாட்சிகள் அதற்கேற்ற மாதிரி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க கோர்ட்ல ஜெயிச்சிடலாம். அப்படித்தான் அவர் ஒரு மனுஷன் விடுதலை ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய மனசாட்சி என்ன செய்யும்? ஒருவேளை அவன் எப்பவுமே கொலை செய்யறவன், கர்த்தரை பற்றியே அறியாதவன், அவனுக்கு ஒரு நல்ல நல்ல மனுஷன் இல்லைன்னா எதுவுமே பண்ணாது. ஆனா உண்மையா ஒரு ஒரு மாதிரி மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா, அல்லது ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஒரு தவறை இந்த மாதிரி செஞ்சிருந்தா, அவனுக்கு ஒரு விடுதலை இப்படி கிடைச்சிருந்தா, அவன் உள் மனசாட்சி என்ன சொல்லும்? நான் குற்றவாளி தானே, நான் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு ஒரு கில்ட் கான்சியன்ஸ்லயே தான் இருக்கும். அதனாலதான் நாம கொடுக்கிற மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உலகம் கொடுக்கிற மன்னிப்பை போல கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மன்னிப்பை போல நாம கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு எப்படி இருக்கும்? ஏசாயா புஸ்தகத்துல எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதை என் முதுகுக்கு பின்னே, உன் பாவங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னே தள்ளி விடுவேன் அப்படிங்கிறார். அவர் முதுகுக்கு பின்ன போட்டு அதை அப்புறம் பார்க்கவே மாட்டார். முன்னால பாக்குறது புது பர்சன், அப்படிதான் பார்ப்பார். அதே போல உன்னோட பாவத்தை எல்லாம் என்ன செய்யறாராம்? சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுறேங்கிறார். 103ஆம் சங்கீதத்துல பாக்குறோம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ, அப்படி அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்போ இதுல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த மாதிரி மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சிட்டும் திரும்ப திரும்ப அவங்க செஞ்சதெல்லாம் நினைக்கிறதோ, அல்லது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி, இல்ல நான் டோட்டலா அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதோ, அதுதான் அதுலதான் இருக்கு வித்தியாசம். அப்பதான் இந்த மன்னிக்கிறவர்களுக்கும் மனசாட்சி, அவங்க சரீரத்துல அவங்களுக்கு ஒரு பலனா இருக்கும், ஒரு ஆத்மாவில சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா
அது ஒரு ஒரு மன்னிப்பை செய்யும் போது நம்முடைய ஆத்துமா பலனடைகிறது, சரீரத்துல மகிழ்ச்சி கிடைக்குது, சரீரத்தில் இருந்த நிறைய அந்த அழுத்தம், இந்த அழுத்தத்தினால் ஏற்படுகிற விளைவுகள், ஒரு கோபம், ஒரு மன்னிக்க முடியாத ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்தா நமக்குள்ள அது என்னெல்லாம் செய்யும்னா எல்லா சிஸ்டத்தையும் அது பாதிக்கும். நம்மளுடைய வயிற்றுல அசிடிட்டி உருவாகும், இருதயத்துல அழுத்தம் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், இப்படி பலவிதமான, அதனால மசில்ஸ் எல்லாம் வலிக்கும், இப்படி எல்லாம் பலவிதமான விளைவுகள் உண்டாகும். ஆனா நீங்க அதே ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மன்னிப்பு இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த வயிற்றில் இருக்கிற அந்த அசிடிட்டி எல்லாம் போயிடும், உங்களை அறியாமே போயிடும், அந்த பிரச்சனையே வராது. அடுத்து இந்த நெஞ்சில் இருக்கிற அழுத்தம், இந்த பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் மாறி போயிடும். ஒரு உற்சாகம் வந்துடும், சோர்வு, ஒரு மாதிரி மசில்ஸ் வீக்னஸ் அதெல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கிற மன்னிப்பு, அவரை போல நாம மன்னிக்கிறோம். அப்போ அது நமக்கும் ஆறுதல் தரும், நாம் மன்னிக்கிற பர்சனுக்கும் ஒரு நம்பிக்கையை தரும், அவன் மனம் திரும்புவதற்கு அது ஏதுவா இருக்கும். சோ நம்ம மன்னிக்காம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் நம் கையில் இருக்கு. நாம தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலீஸ் த ஃபர்கிவ்னஸ்ன்னுவாங்க. அப்ப அதை பிடிச்சு வச்சிருக்கோம், நாம தான் மன்னிக்காம. அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது முதலாவது நமக்கு தான் அந்த பலம், நமக்கு தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் இதை நாம் அபியாசிக்கவும் வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நமக்கு இப்படி வரும். அப்ப அதுக்கெல்லாம் நாம நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், இதையெல்லாம் நாம விட்டு கொடுத்துட வேண்டும். இந்த ஒரு அனுபவத்திற்கு நாம அனுபவத்திற்குள்ளாக வர அழைக்கப்படும். சரி, 8ஆம் 9 அல்லது 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அந்த கடிதம் பாதி பகுதி அந்த மனுஷனுக்கே தான் அவர் பேசுறாரு. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி செய்யணும்னு. கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நல்லா தெரியும்? மன்னிக்கணும், அவனை ஆறுதல் படுத்தணும், அவன்கிட்ட அன்பு காட்டணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நானும் எழுதியிருக்கிறேன், நீங்க இதை செய்றீங்களான்னு பாக்கறதுக்காக நானும் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, நீங்கள் பூமியிலே எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எதை அவிழ்க்கிறீர்களோ அது அவிழ்க்கப்படுங்கிற மாதிரி இவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நான் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். நாம நம்முடைய சொந்த சுய மாம்சத்துல அல்லது நாம் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லி முயற்சியில, அல்ல நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு நான் காட்டணுங்கிற அந்த முயற்சியில நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இவ்விதமாய் இந்த மன்னிக்கிற முயற்சியில போயிடக்கூடாது. அப்படி போனோம்னா அது நமக்கே ஆபத்தாதான் விளையும். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நம்மளையே நம்ம நல்லவங்களாகணும்னு நம்மளை அப்படி தந்திரமா நம்மளை கொண்டு போய் ரசிக்க வைப்போம். அப்ப நாம அவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நடந்துக்குவோம். இதெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் அவன் இப்படி சொல்லுவதாக நாம பார்க்கிறோம். இது பவுல் அவங்களுக்கு வச்ச ஒரு டெஸ்ட். நான் எழுதிட்டேன், நீங்களே உங்களுக்கே தெரியும், இதை நீங்க செய்றீங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வதாக நாம பார்க்கிறோம். இந்த மன்னிக்கிறதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா,
இப்படி இருந்தாதான் நான் மன்னிப்பேன். இப்படி இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அதான் நம்ம சொல்றோம். நிறைய சமயம் நம்மள அறியாம அது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீ இது நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சீன்னா நான் வேணா உன்னை மன்னிச்சிடுறேன். பிள்ளைகளுக்கும் அதே தான் சொல்லுவோம் இல்ல. சின்ன பிள்ளைங்க எதையாவது அடிச்சிருவாங்க, சாரி அப்படின்வாங்க. நீ என்ன இனிமே அடிக்கவே மாட்டேன்னு சொன்னாதான் நான் வந்து சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறோம். அப்ப அந்த கண்டிஷன் இல்லாத அன்பும் இல்லாத மன்னிப்பும் தான் கிறிஸ்துவின் மன்னிப்பு. அந்த கண்டிஷன் போடுறோம்னாலே அது வந்து நாம பிசாசினுடைய கைப்பாவையா இருக்கிறோம் தான் அர்த்தம். அதனால நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடாது. அவங்களுடைய தப்புகளை சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய திட்டங்களுக்கு, அவங்க நினைக்கிற காரியங்களுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. எப்ப பாரு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. முன்னால ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு வீட்டுல அவங்க நிறைய வாத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாத்து வந்து இப்படி கிரவுண்ட்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு சின்ன பையன் பந்து விளையாண்டுட்டு இருந்த ஒரு பந்து அந்த வாத்து மேல அடிபட்டு அந்த வாத்து செத்துருது. இந்த சின்ன பையன் செஞ்சதை அண்ணாக்காரன் பார்த்துறான். பார்த்த உடனே இவன் பயந்துட்டான். உடனே அவன் சொன்னான், அம்மா கிட்ட நீ சொல்லாத, நாம இப்படி பார்த்து இதாயிடுச்சுன்னு சொல்லிடாதன்னு அவன் சொல்றான். அண்ணங்காரன் என்ன பண்றான், இதையே பயன்படுத்திக்கிட்டு எனக்கு அந்த இது எடுத்து கொடு, வர்க்கி எடுத்து கொடு, எனக்கு அந்த குலோப் ஜாமுன் எடுத்து கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அம்மா வந்து கேட்கும்போது யார் எடுத்தா என்னாச்சு அப்படின்னா, சொல்ல வருவான், நான் இல்ல அண்ணன் தான்ன்றது வாய் வரும். உடனே அவன் அங்கிருந்து வாத்து அப்படின்வான். உடனே பயந்துட்டு சொல்ல மாட்டான். இப்படி சில பேர் நம்முடைய தப்புகளை, நம்முடைய குறைகளை என்ன செய்வாங்க, அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஆனா கிறிஸ்துவின் பிள்ளை அதெல்லாம் பிசாசின் காரியம். பிசாசு தான் அவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை இப்படி தந்திரமா நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயமே தேவையில்லை. அப்பதான் ஒரு நாள் அவன் டிசைட் பண்ணிட்டான், யார் அது சின்ன பையன், இவன் என்ன சொல்றது, நானே அம்மாட்ட சொல்லிட்டேன்னா, அம்மா நான் செஞ்சிட்டேன்னு சாரி சொல்லுன்னு சொல்லிட்டேன்னா அம்மா மன்னிச்சிருவாங்க. நான் இவனுக்கே பயந்துக்கிட்டு எல்லாம் இவன் சொல்றதெல்லாம் நான் அடிமையாட்ட செய்யணும். நாம பிசாசுக்கு அடிமையாயிட்டே இருக்கோம். அவன் இப்படி நம்மளை மிரட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். நாமே போய் ஆண்டவர்கிட்ட நம்ம தப்புகளை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கிட்டோம்னா அந்த பிசாசுகிட்ட நம்ம அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேதான் இப்ப இவன் போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அம்மா நான் அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே இதை செஞ்சேம்மா, ஏன் இத்தனை நாள் எனக்கு சொல்ல பயமா இருந்துச்சு. அப்ப என்ன நடந்தது, அம்மாக்கு எல்லாமே தெரியும் இல்ல, பிள்ளைகளை பற்றி எல்லாம் தெரியும். மூத்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். அதனால கேட்டப்போ அப்பதான் அவங்க சொல்றாங்க, எப்பவுமே உடனுக்கு உடனே நீ என்ன செஞ்சிரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள், பிசாசுக்கு அடிமையாகாத. அன்னையகாரம் மாதிரிதான் பிசாசும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். நீ அவனுக்கு அடிமையாட்ட அவன் சொன்னதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கிற பத்தியா. எடுத்தது எனக்கு சொல்லல, எடுத்தது சொல்லாதது ஒரு தப்பு, அவனுக்கு கொடுத்துட்டு அதை அவன்கிட்ட பயந்துட்டு இருக்கிறது இன்னொரு தப்பு. இந்த மாதிரி தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு அம்மா அவனுக்கு சொல்றாங்க. சோ இதுதான் நம்ம மன்னிக்காதப்போ நாமும் மற்றவர்களையும் தவறு செய்ய வைக்கிற ஒரு காரியம். இந்த மாதிரி அவங்களுடைய குற்றங்களை நாம வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ற மாதிரி நாம அவங்க சொன்ன, ஐயோ இவங்க சொல்லிடுவாங்களோனே அவங்க பயந்து இன்னும் இன்னும் நிறைய தப்புகளை செய்யறது. அப்படிப்பட்டவர்களாலாம் நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் பிசாசின் காரியங்கள். மன்னிக்க வேண்டியது, அதுவும் கண்டிஷன் இல்லாம மன்னிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டிஷன் இல்லாம தான் மன்னிச்சிருக்கிறாரு. எஸ். எப்பவுமே அவன் அப்படிதான் பிசாசானவன் செய்வான். அத வந்து இந்த மனுஷங்கிட்ட எப்படி வந்து செஞ்சிருக்கான், முதல்ல ஒரு இச்சையில ஆரம்பிச்சிருக்கு. உம் 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இச்சை,
யாக்கோபு கூட சொல்லியிருக்கிறாரு. இச்சை, அதுக்கப்புறம் அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் இப்படி ஒவ்வொன்றா நம்மளை செய்ய வைக்கும். அது மாதிரி இவனும் இச்சையை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கோபத்தை உருவாக்கியிருக்கான், பகையை உருவாக்கியிருக்கான். இந்த மாதிரி அவன் ஈவன் அந்த மனுஷன்ட்ட செஞ்சிருக்கான். அதே சமயத்துல சபையில என்ன செய்யறான்? சபையில இருக்கிறவர்களை அவனை மன்னிக்க விடாம அவனை படிக்க வைக்கிறாங்க, அவனை தண்டிக்க வைக்கிறாங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொன்னு என்ன செய்வான்னா, அந்த தப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல கண்டுக்காம இருந்துக்கலாம் அப்படின்ற அந்த தப்பை செய்ய வைப்பான். ரெண்டு விதமா செய்வான் சபைக்குள்ள. தப்ப கண்டிக்காம நம்ம வச்சுட்டு அவனை பாட்டுக்க சபையில ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது தப்ப கண்டிச்சு உணர்த்தி அவன் மனம் திரும்ப வைத்து அவனை மன்னிக்கிறது. அது ரெண்டாவது. இந்த இரண்டாவது விதத்தை தான் ஆண்டவர் பண்ணுவாரு. இந்த முதல் காரியத்தை பிசாசு பண்ணுவோம். ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்ம எப்படி சில காரியங்களை செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷனுக்கு ஆனாலும், இந்த மனுஷனாகட்டும் சபைக்காகட்டும், இந்த சம்பவத்தினால மன நிம்மதியே இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒருத்தரை மன்னிச்சா, ஒருத்தர் ரட்சிப்படைஞ்சா, ஒருத்தர் அறிக்கை செய்து பாவத்தை விட்டா மனசுக்குள்ள என்ன வரும்னா மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் வரும். இப்ப இது ரெண்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு அடையாளம், நாம் செய்கிற காரியம் தவறானது, நாம் இன்னும் அதை சரியா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். இப்ப 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாதினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டேன். இங்க அவருடைய டிராவல்ல நடந்த சம்பவங்களை சொல்றாரு. அவர் துரோவா பட்டணத்துக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு போனாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இவருடைய பிரயாணங்கள் எல்லாமே ஏதோ புதுசு புதுசா இடங்களை பாக்குறக்கோ, புதுசு புதுசா இடங்கள்ல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற மக்களோடு ஐக்கியப்படுறதுக்கோ அவர் போகிறதுல. அவர் போனா எங்க போனாலும் எதுனாலும் ஒரு கர்த்தருடைய ஊழியம் அங்க இருக்கணும். அப்போ அவர் அங்க அந்த ரோவா பட்டணத்துக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறாரு. அவர் ஆண்டவரோட சித்தப்படி போனதுனால அங்க என்ன நடந்துச்சு? கர்த்தர், அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா தெரியும். கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு நிறைய வந்ததுக்கு காரணம் கர்த்தர் அந்த இடத்தை திறந்து கொடுத்தார். காட் பிளஸ்ட். அத நம்ம அங்க பாக்குறோம். ஸோ அங்க ஒரு திறந்த வாசல் இருந்தாலும் பவுல் தானா எதையும் செய்ய முடியாது. அவர் செய்ய வேண்டியதை அவர் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுதான் அங்க செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். கர்த்தராலதான் ஊழியத்தை அவர் செய்து கொண்டே வர. அப்படி அவர் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய வழி நடத்துதலை கேட்டுக்கொண்டிருக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். அடுத்ததான் இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த வசனத்தின் மூலமாக அவர் தீத்துவை அங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தீத்து கொரிந்து பட்டணத்துல இருந்து வரணும், அந்த செய்தி எடுத்துட்டு வரணும். இவர் கொடுத்த கடிதத்தை குறித்து அவர் சொல்லணும். ஆனா தீத்து அங்க வரல. தீத்து வரல அப்படின்னு அவருக்கு குழப்பமாகுது. அதனால அவர் என்ன சொல்றாரு? அங்கிருந்து நான் மக்கதோனியாவுக்கு திரும்பி போனேன். கொரிந்துக்கு வரல, அவர் மறுபடியும் மக்கதோனியாவுக்கு போனார். அடுத்த வசனத்துல அவர் வேற கொஞ்சம் வித்தியாசமா அவர் சொல்றாரு. ஏன் மக்கதோனியா போனேங்கிறதுக்கு காரணத்தை இங்க சொன்னாரு. தீத்து வரல அதனால நாங்க போனேன்னு. அவர் 14ஆம் வசனத்துல, அதான் கடைசி வசனம்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன இங்க சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அறிகிற அறிவு ஒரு வாசனையை போன்றது.
வாசனைன்னு சொல்லும்போது இப்போ நம்ம கிட்ட நிறைய சென்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ராக்ரன்ஸ். அப்போ இந்த வாசனை எப்படி வெளிப்படும்? ஜஸ்ட் ஒரு டிராப் ஒரு சின்ன கர்ச்சீஃப்ல வச்சீங்கன்னா, இல்ல ஒரு டிராப் அந்த டேபிள் மேல வச்சீங்கன்னா, அந்த ரூமே வாசனையா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரிதான் அவரை பற்றி அறிகிற அறிவு, அவரை பற்றிய சுவிசேஷம், அவரை பற்றி நாம் பேசுகிற, அவருக்காய் நாம் செய்கிற சகல காரியங்களுமே இந்த ஒரு சின்ன டிராப் ஆஃப் அந்த பர்ஃப்யூம் மாதிரி வீடு முழுவதும் அந்த வாசனை பரவ வேண்டும். அந்த வாசனை அப்படி பரவும் போது என்ன ஆகுது? எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். யார் மேல வெற்றி? மனுஷர் மேல வெற்றி அல்ல, பிசாசின் மேல் வெற்றி. மனுஷர் அதிகாரம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அல்ல, இங்க அதையே அப்படி சொல்லல. என்ன வெற்றி சிறக்க பண்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்து மாதிரி வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்போ எல்லா இடத்திலையும் அவரை கொண்டு அவராலே நாங்க என்ன செய்யறோம்? அவருடைய வாசனையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இத சொல்லும்போது இவரை எப்படி அந்த வெற்றி சிறக்க பண்றது ஒரு வாசனையா இருக்கும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா, ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஏன்னு சொன்னா, இந்த ரோமர் படைகள், ரோமன் கவர்னர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த எப்பவுமே ரோமன் சட்டம், இன்னைக்கும் அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கும் சைனாவுக்கு இருக்கு, அமெரிக்காவுக்கு இருக்கு. எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கணும், எல்லா இடமும் தான் சொன்னபடிதான் செய்யணும், தன் பேச்சதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? சீனாவுக்கும் இருக்கு, அமெரிக்காவுக்கும் இருக்கு, வர வர இந்தியாவுக்கும் வந்துகிட்டு இருக்கு. இப்படி நமக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அன்றைக்கு ரோமர் கவர்னர்ஸ்க்கு அது ரொம்ப பெருமை. அவங்க ஒரு இடத்த போய் பிடிச்சிட்டாங்கன்னா, அங்க இருந்து அந்த அதிபதி, அந்த சீசர் ராயர், அவர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் பெரிய ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துருப்பார். அந்த மண்டபத்துக்கு முன்பாக அவங்க அப்படியே ஒரு பரேடு போவாங்க. அந்த பரேடுக்கு விக்டரி பரேடுன்னே பேரு. மார்ச் பண்ணிட்டு போவாங்க. அந்த கவர்னருக்கு முன்னால நிறைய அந்த அந்த போர்ல பணிபுரிந்த அந்த அதிகாரிகள்லாம் முன்னால போவாங்க. அவர்கள் வெற்றி கொண்டு வந்த பொன், வெள்ளி, அங்கிருந்து கொள்ளையடித்த பொருட்கள் அதையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அங்க சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு தூப வர்க்கம், ஒரு வாசனை புகையை வெளியே விடுவாங்க. அந்த வாசனை புகை வந்தாலே இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெற்றியின் வாசனை. அந்த வாசனை புகை வந்தாலே ஜனங்க குடுகுடு குடுன்னு ஓடுவாங்க. இன்னைக்கு எப்படி எல்லாம் ஜனங்க எதுக்கு எடுத்தாலும் ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி அன்றைக்கு இந்த வெற்றி வாசனை வந்தாலே ஓடிடுவாங்க. அப்படி ஓடும்போது பின்னால வர்றவங்க, அதுக்கு இந்த ஜெனரலுக்கு பின்னால அங்கு பிடித்து இழுத்து கொண்டு வருகிற அடிமைகள் வருவாங்க. அப்போ வாசனை தான் ஒரு கூட்டத்தாருக்கு இது வெற்றியின் வாசனை, சந்தோஷத்தின், கொண்டாட்டத்தின் வாசனை. ஆனா அந்த கூட்டத்துக்கு, அதாவது மறு கூட்டத்துக்கு பிடிபட்டவங்க, அங்கிருந்து சிறைப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இது ஒரு மரண வாசனையா இருக்கும். ஏன்னா இங்க ஊட்டிட்டு போய் என்ன செய்வாங்க? சிறையிலேயும் மரணத்திற்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுதான் இது. இப்ப கிறிஸ்துவின் வாசனையும் அதே மாதிரி தான். ஏன்னு சொன்னா, கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய சிலுவையின் உபதேசம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது பலன், அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், பிரச்சனையா இருக்கு. அது சிலுவையா மரணத்தின் வாசனையா இருக்கு இல்ல? அதேதான் கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இது ஒரு
வெற்றியின் வாசனை, வெற்றியின் பரேட். அதே அதுக்கு பின்னால வர மக்களுக்கு அது எப்படி இருக்கான்? மரண வாசனையா இருக்கான். ஸோ ஃப்ராக்ரன்ஸ், ஒரு வாசனை, ரொம்ப அழகான வார்த்தை வாசனை, ஃப்ராக்ரன்ஸ். நிறைய, அதாவது அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. எங்கிருந்து இந்த வாசம் வருது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நாம் இருக்கணும். நாம் இருக்கிற பெரிய பிரபலமா, பெரிய போர்டு அடிச்சு, பெரிய மேடை போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாசனை, அந்த கிறிஸ்துவின் வாசனை மற்றவர்களால் உணரப்படணும். அதே சமயத்துல நாம நம்மை என்ன செய்யக்கூடாது? பிரபலப்படுத்தக்கூடாது. நம்மை அதிகமாய் வெளிக்கொண்டு வர கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். அப்ப அடுத்தது இந்த வாசனைன்னு நினைச்சாலே நமக்குள்ள என்ன வருது? மனசுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் வருது. இப்ப கிறிஸ்துவை வாசனைன்னு நினைச்சா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? சுயநலமற்ற, மிகுந்த அன்புள்ள, இனிமையான, நன்றியுள்ள, இப்படின்னு இதையெல்லாம் நமக்கு கிறிஸ்துவின் வாசனையாய் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதே மரணத்தின் வாசனை எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். சோ நம்மை பற்றி மற்றவர்கள் நினைக்கும் போது அது எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் வாசனையை போல நாம மற்றவர்களோடு நம்ம பழகும் போது, மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்கும் போது அப்படி இருக்கணும். ஒரு ஸ்வீட் ஸ்மெல், ஒரு சாஃப்ட், ஒரு ஒரு இனிதான, இனிமையான, பிளசன்ட், அப்படி இருக்கணும்னு சொல்றார். அடுத்தது இங்க நம்ம பாக்குறோம்ல, ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இப்போ வாசனை எங்கிருந்தோ வருதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் அந்த வாசனையா இருக்கிறோம், நற்கந்தமாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தான் நற்கந்தங்கள், கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். இதை நாம் ஞாபகத்துல வைத்துக்கோ. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? நல்ல ஜீவனுக்கேற்ற ஜீவ வாசனையா இருக்கும். அவர்களை உற்சாகப்படுத்த, அவங்க ஆத்மாவுக்கு பலனா இருக்க, அவர்கள் சோர்வுகளை எல்லாம் நீக்க, அவர்களை ஆசீர்வதிக்க, அப்படிப்பட்ட காரியங்கள் நாம அவர்களுக்கு நற்கந்தங்களா இருக்கும்போது ஏற்படும். அதே சமயத்துல கெட்டு போகிறவர்களுக்கு நம்ம சொல்லுகிற காரியங்கள் எல்லாம், எச்சரிப்புகள், நாம் சொல்லுகிற நியாய தீர்ப்புகளை குறித்த உண்மைகள், அவருடைய வருகையை பற்றிய அடையாளங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பயத்தையும் மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும் இருக்கும். இதை ஈஸியா இப்படி மாற்றி கொள்ளலாம். ஆனா அது செய்யறது யார்? இதுக்கு தகுதியானவர் யார்? அதான் கேள்வி. நாம் இன்றைக்கு தகுதியா இருக்கிறோமா? நாம அத யோசிக்கணும். அதான் நாம மற்றவர்களுக்கு எப்படி அந்த வாசனை கடவுளுக்கு ஒரு பலியாய் செலுத்தப்படுகிறதோ, நாம் கிறிஸ்துவுக்கு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த சாம்பிராணி புகை போடுவாங்க, அப்புறம் இன்னும் நிறைய கற்பூரம் வைப்பாங்க, இன்னும் பற்பல காரியங்கள் செய்வாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாம் கூட இப்படி 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 எடுத்துட்டு எல்லா இடங்களுக்கு கொண்டு போவாங்க. துவான்னு சொல்லி அது செய்வாங்க. அப்படி அதெல்லாம் மற்றவங்களோட பிலீஃப். நமக்கு என்ன? நாமே கிறிஸ்துவின் வாசனையாய் இருக்கிறோம். அப்போ அந்த விதமாக நாம் ஆண்டவருக்குள்ள இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம அப்ப எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்படி ஒரு நல்ல வாசனையா இருக்கும். இப்ப நமக்கே அந்த வாசனை பாத்தீங்கன்னா, சில சமயத்துல அது நமக்கு பிடிச்ச வாசனையா இருக்கும். சில சமயத்துல அது ரொம்ப ஓவரா இருந்தா நாமளே என்ன பண்ணிடுறோம்? புக்கு மூடிடுறோம் இல்ல? அப்ப அந்த மாதிரி இந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளாம ரிஜெக்ட் பண்றவங்க, நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய காரியங்கள்ல எதையெல்லாம் நாம மறுக்கிறோமோ
எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற அந்த பாவத்துக்கு சமம். அதனால வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளாம போகிறோங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். அநேகரை போல நாங்கள் பவுல் தானங்களை பத்தி பேசுறாரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படிதான். நிறைய தவறான உபதேசங்கள் இருந்ததுனால அவர் சொல்றாரு, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், பாருங்க, தேவ வசனத்தை பேசுறப்பவே கலப்பாய் பேசாமல், அப்ப அந்த சூழ்நிலை அன்னைக்கே இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்கவுங்க தங்க தங்க வசதிக்கு தேவ வசனத்தை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பகுதி எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்றோம். வசனம் இருக்கு, பைபிள்ல சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு பகுதியை எடுத்து காண்பிக்கிறாங்க. ஆனா இங்க பாக்குறோம், தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், அப்படின்னா உண்மையாக, பியோர் காஸ்பல், அப்படியே உண்மையா அப்படியே சொல்றது, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும். அடுத்தது தானா சொல்றது இல்ல, அது தேவனால் அருளப்பட்டது, கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறார். அப்ப அவர் பேசும்போது 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில ஆண்டவர் இருக்காருங்கிற அந்த எண்ணத்தோடு தேவ சந்நிதியில பேசுறோம். தேவன் கொடுத்த பிரகாரமா பேசுறோம். தேவ வசனத்தை துப்புரவாய் அப்படியே பேசுகிறோம்னு உறுதியா சொல்றாரு. இப்ப இதுதான் நாம் எல்லாருமே எப்பவும் ஃபாலோ பண்ணணும். இதை நாம் மற்றவர்கள் பேசும்போது கேட்கும்போது இது அந்த வசனத்துக்கு ஏதுவா இருக்கிறதா இல்லையான்னு நாம கவனிக்கவும் வேண்டும். விரையா மக்கள்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்களா, தினமும் அவங்க கேட்கும்போது அவங்க இப்படிதான் செய்வாங்களாம். எப்படி? அந்த வசனத்தை கேட்டா அந்த வசனம் அது அப்படிதான் இருக்கா, உண்மையாவே வேதத்துல இருக்கா அப்படின்னு அவங்க அதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்களாம், உரசி பார்த்து ஆராய்வாங்களாம், பவுல் சொல்றதையே. அப்ப நாம இந்த மாதிரிதான், யார் சொன்னாலும் அந்த வசனத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டான நம்ம பார்த்துதான் ஃபாலோ பண்ணணும். அப்போ அதத்தான் இங்க அவர் சொல்றாரு. எனி வெயின் ஆர் கரப்ட் மிக்சர்ஸ், கலப்பில்லாமல் துப்புரவான வார்த்தைகளை சொல்லுவது. நிறைய இதுல அப்படியே டைல்யூட் பண்ணிடுவாங்க, வாட்டரிங் டவுன், டைல்யூட் பண்றது. இப்போ நமக்கு பாலில் தண்ணியை ஊத்தி தான் நம்ம டீ எல்லாம் போடுறோம்ல. அப்ப என்ன செய்யறோம், பாலுடைய இதை குறைக்கிறோம், டைல்யூட் பண்றோம். இன்னொன்னு, இப்போ மஞ்சத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், அதுல கொஞ்சம் செங்கல் பொடியை கலக்குறான். என்னத்துக்கு? அது பேரு அடல்ட்ரேஷன். அப்போ அப்படி அந்த மாதிரி சுவிசேஷத்தை கலப்பது ஒன்று, வேற 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 விதமான போதனைகளை கொண்டு வந்து கலந்து பேசுவது ஒன்று. சுவிசேஷத்தின் அந்த அந்த தாக்கத்தை, உண்மைய அப்படியே குறைச்சு பேசுறது, அவ்வளவு அது உண்மையா அவ்வளவு ஃபோர்ஸபிளா வரும், ஆனா அது அப்படியே குறைக்கிறது, எல்லாமே தவறு. அப்படி செய்கிற உபதேசம் அல்ல. அப்படி இல்லாத துப்புரவான உபதேசத்தை தான் நாங்க பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதாவது சூரிய வெளிச்சம் கண்ணாடிக்குள்ள போகணும். நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் வச்சிருப்போம், மேக்னிஃபையிங் கிளாஸ். அதை ஒரு பேப்பருக்கு நேரம் நீட்டினீங்கன்னா, சன்லைட் அது மேல விழுந்துச்சுன்னா அந்த பேப்பர் பத்திக்கும். ஏன்னா அது அப்படியே அதனுடைய உஷ்ணத்தையும் அதனுடைய வெளிச்சத்தையும் அதுல பாய்ச்சுகிறது. அந்த விதமாதான் நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும், நாம் பேசுவதும் அப்படிப்பட்டதாய் இருக்கணும். அப்படிதான் பவுல் பேசினாரு, அதே விதமா தான் நாமும் பேசணும்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நாம ஆண்டவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விதமான தூய்மையான, கலக்கப்படாத, டைல்யூட் பண்ணப்படாத வசனங்களையும் போதனைகளையும் கேட்கிறவர்களாக இருக்கணும். அதையே நாமும் சொல்லும் போதும் அவ்விதமாய் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
எச்சரிப்பு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம எச்சரிக்கப்படணும். யாராவது எச்சரிக்கிறதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. ஐயோ, இந்த மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம கொஞ்சம் மைல்டா பேசுவோம், ரொம்ப ஹார்ஷா பேச வேண்டாம், அப்படிலாம் நாம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அதே சமயத்துல அது சொல்ல வேண்டிய விதத்துல வேணா சொல்லலாம். ஆனா ரொம்ப அதுக்காக பூசி மெழுகி பேசக்கூடாது. சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடணும். அதே போல நம்ம இன்னும் செய்ய வேண்டும். அதாவது வேற வசதியான போதனைகளை எல்லாம் கலந்துடக்கூடாது. டாக்டரின் மாறாம அதுல சொன்ன வசனப்படி நம்ம பேச வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ இந்த பல காரியங்களை இந்த அதிகாரத்துல மறுபடியும் அவர் விளக்கி கொண்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது தான் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அவரை போல நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. மன்னிப்பின் முக்கியத்துவத்தை இந்த அதிகாரத்துல குறிப்பா சொல்லியிருக்காரு. மன்னிக்கும் போது கண்டிஷன் இல்லாம மன்னிங்க. அப்புறம் மன்னிச்சவனை ஆறுதல் படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவனுக்கு திரும்ப இன்னொரு புது வாழ்வு கொடுங்க. அப்போ உங்களுடைய சரீரத்துல உங்களுக்கும் அது தெம்பா இருக்கும், அவனுக்கும் அது மன்னிப்பு ஒரு ஆவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஏற்றனவையா இருக்கிறதோ நிச்சயமா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாள்ல கூட சுவாமி ஒரு முக்கியமான பாடத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீர் எங்களை மன்னிச்சிருக்கீங்க சுவாமி. எங்களை ஒவ்வொரு முறையும் புதுசா தான் பாக்குறீங்க. நீ அதை செஞ்சியே, இதை செஞ்சியே, இப்படி செஞ்சியே, இந்த நேரத்துல என்ன எனக்கு வருத்தத்தை தந்தியே, இப்படியெல்லாம் அவர் ஒருபோதும் யோசிக்கிறாம எல்லா சமயங்களிலும் ஆண்டவரே எங்களை நீர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னித்து எங்களை புது மனிதனா ஏற்றுக்கொள்கிறதுக்காக நம்ம துதிக்கிறோம். இதே அனுபவத்தை எங்க வாழ்க்கையில நீர் தாரும் சுவாமி. கொஞ்ச நாளும் கூட நாங்க மன்னிக்காம இருக்கக்கூடாது. உடனுக்குடனே நாங்க மன்னிச்சிடணும். உடனுக்குடனே நாங்களும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த பழக்கத்துக்கு வர உதவி செய்யும். அதே போல பவுலை போல தைரியமாக கிறிஸ்துவுக்குள் நாங்க நல்கந்தங்களாய் நல் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் உங்களுடைய சுவிசேஷத்தை பரப்புகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை மட்டுமே நாங்க வெளிப்படுத்த உதவி செய்யும். கலப்புல எங்களை கொஞ்சம் கொண்டு வந்துடக்கூடாது சுவாமி. இது நான் செஞ்சேன், இது என்னோடது, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு அப்படி இப்படின்னு நடுவுல எங்களை கொண்டு வந்துடக்கூடாது சுவாமி. உண்மையே முழுக்க முழுக்க உண்மை நாங்கள் முக்கியப்படுத்த பிரதானப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல இன்னும் வேண்டாத போதனைகளையும் ஆண்டவரே வேண்டாத காரியங்களையும் அதிகமாய் நாங்க கேட்டு பிசாசினுடைய ஆண்டவரே ஒரு கைப்பாவையாய் மாறிவிடாதபடி ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள, உண்மை எதிர்க்கிறவர்களாய் நாங்க எப்படியும் தெரியாம போய் சிக்கிறாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா எம்மை நோக்கி நாங்க செபிக்கிறோம். கீழ்ப்படுகிற ஆவியை எங்களுக்கு தாரும், நம்முடைய அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும், அதன்படி வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிடும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. Praise Lord, auntie. Bless you all. God bless you all. Praise Lord, auntie. Thank you. Thank you, auntie. Bye bye. Bye. Bye.